சமூகத்தில் இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஒவ்வொருவரையும் வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை என்ன செய்கிறோம்? இந்த ஆராதனைக்காக உங்களை வரவேற்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நன்மையானதை தருகிறவர். சொல்லுங்க, தேவன் நன்மையானதை தருகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாசத்துல கர்த்தர் நிறைய நன்மைகளை எனக்கு வச்சிருக்கிறாரே. குட் திங்ஸ், நல்ல விஷயங்களை, ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನನಗೋಸ್ಕರ ಮಾಡುತ್ತಾನೋ, ಮಾಡಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೋ ಎಂದು ಹೇಳುವವರು ಕೈಗಳೆತ್ತಿ ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் சாம் சாப்டர் 23 6 படிங்களேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். வேற கன்னடா, இங்கிலீஷ், தெலுங்கு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் சபை மாதிரி தெரியுது எனக்கு. பைபிள் படிக்கும் போது எப்படி படிக்கணும்? போட்டி போட்டு படிக்கணும். விடாதீங்க, போட்டி போடணும். இப்போ நீங்க பலப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். படிச்சு முடிச்சுட்டீங்க. சரி, தெலுங்குல ஒருத்தர் படிங்க பார்ப்போம். இங்கிலீஷ்ல படிங்க. Surely your goodness and love will follow me. The goodness in the follow me. Love and the will follow me. உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குமா? யாருதுங்க இதெல்லாம்? நன்மை, யாருடைய நன்மை உங்க பின்னாடியே வருமா? யாருடைய கிருபை இருக்கா? பின்னாடி இருக்குத பாருங்க, திரும்பி பாருங்க. வேற யாரையும் பார்த்துறாது. கிருபை இருக்குதான்னு பாருங்க. என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்குதா? கர்த்தர் என்ன நடத்திட்டு இருக்கிறாரா? எப்பாவது நீங்க யோசிக்கிறது உண்டா? கர்த்தர் என்ன நடத்துறாரா இல்லையான்னு நீங்க உங்களை செக் பண்றீங்களா இல்லையா? பரிசோதிச்சு பாக்குறீங்களா? பிளட் டெஸ்ட் மாதிரி. இந்த பேஷண்ட்டுக்கு அப்பப்போ என்ன எடுக்கிறாங்க? எதுக்கு? பாடி கண்ட்ரோல்ல இருக்குதான்னு பாக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய நீங்க எப்பமாவது பரிசோதித்து டெஸ்ட் பண்ணினது உண்டா? பண்றீங்களா? சுய செக்கிங் பண்ணிக்கிறீங்களா? ப்ரே லைஃப் ஓகேவா? ஆராதனை வாழ்க்கை ஓகேவா? நான் இந்த அளவுக்கு பைபிள் படிக்கிறது ஓகேவா? நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறது ஓகேவா அப்படின்னு உங்களை நீங்களே எப்பமாவது பரிசோதித்து பார்க்கிறீங்களா? ஆராதனை போதுமா? இல்லை என்னுடைய பிரசங்கம் இவ்வளவுதானா? இல்லை நான் பைபிள் உள்ளதெல்லாம் இந்த 20-30 வருஷத்துல பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேனா? அப்படி நான் என்ன செய்யணும்? பரிசோதிச்சு பார்க்கணும் இல்லையா? நீங்க உங்களை எப்பமாவது பரிசோதிக்கிறீங்களா? ஐயோ, இன்னும் எப்படி பாடுறது, இல்லை இன்னும் எப்படி ஆராதிக்கிறது, இன்னும் என்னுடைய ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமா மாத்துறது எப்படி, இப்படியெல்லாம் நீங்க யோசிக்கிறது உண்டா? எப்பமாவது நீங்க நடந்து போகும்போது, இல்ல வண்டியில போறீங்க, இல்ல கார்ல போறீங்க, யாரோ உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எப்பமாவது வந்திருக்குதா? தாவீது சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய குட்னஸ் லவ் மெர்சின்னு போட்டிருக்கு இன்னொரு பைபிள் இல்லையா? என் பின்னாடியே தெலுங்கு
தெலுங்குல எப்படி போட்டிருக்குது? தெலுங்குல எப்படி போட்டிருக்கு? కృపా క్షేమ కృపయు క్షేమము விஐபி வந்துட்டாங்க. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி வரவேற்போம். ಕೃಪಾ ಕ್ಷೇಮ ಬದುಕುವ ದಿನವೆಲ್ಲ ಯಾರ ಹಿಂದೆ ಬರಬೇಕು? ನನ್ನ ಹಿಂದೆ ಬರಬೇಕು. தேவ மக்களே, நல்ல யோசித்து பாருங்க. ஒருவேளை தேவனுடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடருதுன்னு வைங்க, உங்க லைஃப் எப்படி? நீங்க தான் ஆண்டவருக்கு திடீர்னு பிரியமான பிள்ளைய மாறிட்டீங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தாவீது சொல்றாரு, என் வாழ்நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் என்ன தொடரும், என்ன தொடரும். The second Corinthians chapter 1 verse 20ல நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எடுத்தவங்க ஒருத்தங்க சத்தமா வாசிங்க பாப்போம். இப்போ தமிழா கன்னடாவா தெலுங்கா பாத்துருவோம். For no matter how many promise God has made, they are yes in Christ, and so through him the amen is spoken by us to the glory of God. Amen. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை இங்க எப்படி இருக்குன்னு போட்டிருக்காரு? ஆமென்றும் சொல்லுங்க பாப்போம். ஆமென்றும். உங்க பைபிள் எப்படி போட்டிருக்கு? கன்னடால எப்படி போட்டிருக்கு? ஆமென்றும். நான் தமிழ்ல கேட்கலங்க, கன்னடாவுல கேட்டேன். ஏமா வாசிக்கலாம் வேண்டாம், ஆமா ஆமாண்டா. ಫಸ್ಟ್ ಕೊರಿಂಥಿಯನ್ಸ್, ಸೆಕೆಂಡ್ ಕೊರಿಂಥಿಯನ್ಸ್ ಚಾಪ್ಟರ್ 1, ಎರಡನೇ ಕೊರಿಂಥಿಯರ ಪುಸ್ತಕನ சாப்டர் 1 verse 20 எடுத்துட்டீங்களா? தெலுங்குல எப்படி போட்டிருக்கு? దేవుని వాగ్దానములు ఎన్నియైనను అన్నియు క్రీస్తునందు అవునన్నట్టు గాని ఉన్నవి. அவனட்டு காணி ఉన్నవి. நம்மளே தெலுங்கு கத்துறோம் போல இருக்கப்பா. எப்படி சொல்றாரு? இப்ப கன்னடால எப்படி போடுறது சொல்லுங்க பாப்போம். சொல்லிடுவாங்க. ಆಮೆನ್. ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಆಮೆನ್ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. ஆமே. தேவர வாக்தானங்களெಲ್ಲ ನಮಗೆ ரெண்டு வேர்ட் இல்லையா? உங்களுக்கு ரெண்டு வேர்ட் இல்லையா? ஆமு ஆமேனு அப்படியெல்லாம் இல்லையா? ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಆಮೆನ್ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಹೆಂಗೆ ಹೇಳಬೇಕು? ஆமென். ஆமென் ಅಂದ್ರೆ என்ன அர்த்தம்? ஆமென் என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே. இப்போ இந்த வசனம் எந்த வசனம்? சொல்லுங்க. சொன்னாதான் ஆம் என்றும் ஆமீன் என்று ஆகும். சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. சிலர் வாயை திறக்க மாட்டேங்குது இல்லையா? ஆம் என்றும் எதெல்லாம்? குட்னஸ் அண்ட் இது இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜேம்ஸ் சாப்டர் 1ல 17 பாருங்களேன். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்களேன். ரொம்ப அருமையான வார்த்தை, ரொம்ப கவனமா படிக்கிறாங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், இந்த கிஃப்ட் இல்ல வரம்னா என்ன சொல்லுங்க? ஹெவன்ல இருந்து வரக்கூடிய கிஃப்ட். நிறைய கிஃப்ட் வச்சிருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு. ஓகே சரி. வரமும் நல்ல படிக்கணும். அதான் நல்ல அழுத்தமா பரத்தில் உண்டாகி. எப்படி போட்டிருக்கு? உங்களுக்கு ஒரு நன்மை, ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அது ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகணுமா? சொல்லுங்க, எங்க ஸ்டார்ட் ஆகணும்? நீங்க துபாய் போனா பரத்துல ஹெவன்ல வந்து அங்க என்ன ஆகணும்? ஓகே, இங்க விசா பாஸ் ஆகிறது இல்ல விசா வர்றது இல்ல பாஸ்போர்ட் வர்றது இல்ல. எங்க பாஸ் ஆகணும்?
நீங்க நாளைக்கு உங்களுக்கு ஜாப் வந்து அமெரிக்காவில் கிடைக்குது, அது எங்க ஆகணும் சொல்லுங்க, வாயை திறந்து பரத்துல அங்க சைன் ஆகணும். ஓகே அக்ரி, இந்த பிள்ளைக்கு போய் சேரட்டும் இந்த பிளஸிங். இப்போ சம்டைம் நீங்க நினைச்சு பார்க்காத விஷயங்கள் லைஃப்ல நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? நீ நினைச்சு பார்க்காத காரியங்கள் சம்திங் ஏதோ ஒண்ணு லைஃப்ல நடந்துகிட்டே இருக்குது இல்லையா? நினைச்சே பார்க்க முடியல, நடக்குது. இதெல்லாம் எங்க ஃபர்ஸ்ட் உருவாகுதான்? பரத்துல. அது இந்த வசனத்தை படிச்சப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நிறைய தடவை படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த வார்த்தையை பாருங்களேன், நன்மையான, இங்கிலீஷ்ல படிங்க பாப்போம். Every good and perfect gift. பாத்தீங்களா? எவ்ரி குட் அண்ட் perfect gift. கிஃப்ட் போட்டுருக்குதா? இது ஃபர்ஸ்ட் எங்க அங்க அக்ரி ஆகணும்? Is from above. Coming down from the Father of heavenly lights. பாத்தீங்களா? அங்க இருந்து தான் எங்க வரணும்? அங்க இருந்தா இறங்கி உங்ககிட்ட வரணும். சில சொல்லுவாங்க பாருங்க, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுங்கம்மா, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. சம்திங் அன்னைக்கு அது உனக்கு என்ன செய்யப்படல, பரலோகத்துல என்ன ஆகல, பரத்திலிருந்து அது உங்களுக்கு கிடைக்கணும்னு அது உண்டாகல. எஸ் ஹல்லேலூயா, எஸ் ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நின்னது மாதிரி தெரிஞ்சிச்சு, குழந்தை சிலர் சொல்றதை பார்த்திருக்கீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? அங்க என்ன ஆகல, அக்ரி ஆகல. இந்த பிள்ளைக்கு இந்த ஈவு போய் சேரட்டும், இந்த பிள்ளைக்கு இந்த நன்மை போய் சேரட்டும், இந்த பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதம் போய் சேரட்டும். நிறைய நேரத்துல சில ஆசீர்வாதங்களுக்காக காத்திருந்திருப்பீங்க. பைபிள் சொல்லுது, நான் எதுக்கு காத்திருந்தேன்? நன்மைக்கு காத்திருந்தேன், வந்தது என்ன? தீமை. நான் நினைச்சது குட்னஸ், ஆனா எனக்கு கிடைச்சதே ஏதோ ஒண்ணு வந்துச்சு. நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க அப்படித்தான் இருக்காங்க. ஆனா பைபிள் சொல்லுது, உன் வாழ்நாள் எல்லாம், உன் லைஃப் மொத்தம், உன் பின்னாடியே என்ன வருமா? நன்மையும் கிருபையும். அது எங்க உருவாகணுமா? எங்க உருவாகணும்? பரத்துல. தெலுங்குல வாசிங்க பாப்போம், தெலுங்குல வாசிங்க. శ్రేష్టమైన ప్రతి ఈవును సంపూర్ణమైన ప్రతి వరమును పరసంబంధమైనదై జ్యోతిర్మయుడగు తండ్రి యొద్ద నుండి వచ్చును. ஜோதி தன்றி அங்க இருந்து வரணும். கன்னடால ಎಲ್ಲಾ ಒಳ್ಳೆ ದಾನಗಳು, ಎಲ್ಲಾ ಒಳ್ಳೆ ದಾನಗಳು, ಕುಂದಿಲ್ಲದ ಎಲ್ಲಾ ವರಗಳು ಮೇಲಿನಿಂದ ಸಕಲ ವಿಧವಾದ. இந்த அம்மா சார்ஜ் போடுங்கப்பா, அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ண. வேற யாராவது படி, நல்ல கன்னடா தெரிஞ்சவங்க படி. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ದಾನಗಳು, ಕುಂದಿಲ್ಲದ ಎಲ್ಲ ವರಗಳು, ಮೇಲನಿಂದ ಸಕಲ ವಿಧವಾದ ಬೆಳಕಿಗೆ ಮೂಲ ಕಾರಣನಾದವನಿಂದ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. அங்கிருந்து வரணும். மேல ஆண்டவர் வந்து சொல்லணும், இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு வீடு அமையட்டும். புள்ள சர்ச்சைக்கு வர குடும்பமா கஷ்டப்படுது, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல கார் கிடைக்கட்டும், ஒரு பைக் கிடைக்கட்டும். அப்ப நீ என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, நன்மையும் கிருபையும் சொல்ல கொடுக்குறீங்க பாருங்க, வாயில வர மாட்டேங்குது. நன்மையும் கிருபையும் என்ன தொடரோடு சொன்னீங்களப்பா. வசனம் சொல்லுது, உன் வீட்டுல இருந்து நீ வெளியே போகும்போது எப்படிப்பட்டவனா இருப்ப? ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்ப. வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி இருப்பாங்க? வேலைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் தூக்கிட்டு வர்றது, இருந்து வரும்போது பிளஸ் பாட்டோட நன்றி பலி பீடம் கட்டுவோன்னு வரணும் உள்ள. இது காலையில பிசாசா போனது பேயா வரக்கூடாது. காலையில வேலைக்கு போகும்போது ஆத்திரம் உடனும், ஐயோ டைம் ஆயிடுச்சு. அப்புறம் சாயங்காலம் வரும்போது பேயா வர்றது.
நம்ம வந்துருச்சுடா பேய் அப்படி நினைக்க கூடாது. பைபிள் என்ன சொல்லுது? நீ போகையிலும் நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பாய், வரும்போது எப்படி வருவ? the blessing. எவ்வளவு டென்ஷன் இருக்கு. கீழே கூட விழுந்துட்டு வாங்க, சிரிச்சுக்கிட்டே விழலாம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். வசனம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதி பரத்தில் இருந்து உண்டாகி. உனக்கானது எங்க உருவாகணும்? இந்த ஹெவன்ல ஸ்டார்ட் ஆகணும். அப்பா, என் குடும்பத்துக்கு என்ன நன்மை வச்சிருக்கிறீங்க, என் வாழ்க்கைக்கு என்ன நன்மை வச்சிருக்கிறீங்க, அங்க இருந்து உருவாகி வரட்டும். எங்க இருந்து? அங்க இருந்து உருவாகி இங்க வரட்டும். அப்படியே இறங்கி வரணும். அப்படியே இறங்கி வரணும். ஏன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, ஜான் சாப்டர் 3 verse 27, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. படிங்க பாப்பா, இங்கிலீஷ்ல படிங்க. To this John replied, a person can receive only what is given them from heaven. Amen. எங்க இருந்தா வந்தாகணும்? Heaven. எங்க இருந்தா உங்களுக்கு வரணும்? இது நிறைய பேருக்கு தெரியல. சர்ச்சுக்கு வர பிள்ளைங்க நினைச்சுக்கிறாங்க, நான் பிரயாசப்பட்டா, நான் கஷ்டப்பட்டா, நான் நல்லா உழைச்சா நல்லா ஆயிடுவேன் நினைச்சுக்கிடுவாங்க. பரத்திலிருந்து, தெலுங்குல வாசிங்க, கன்னடல வாசிங்க. ಪರಲೋಕದಿಂದ ಅನುಗ್ರಹಿಸೋಣ, ವಾದುದೇನು ಕೊರತು ಮನುಷ್ಯನು ಹೆಚ್ಚೇನು ಹೊಂದಲಾರೆನು. நீங்க குட்டிக்கர் நடிச்சா கூட ஒண்ணாவாது. சொல்லுங்க, நான் குட்டிக்கர் நடிச்சா கூட ஒண்ணாவாது. தெலுங்குல படிங்க, தெலுங்குல படிங்க. అందుకు యోహాను ఇట్లనెను, నాకు పరలోకము నుండి అనుగ్రహింపబడితేనే కాని ஒரு 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 ஆசீர்வாதம் உனக்கு வரணும்னா ಎಲ್ಲಿಂದ ಬರ್ಬೇಕಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ? பரலோகದಿಂದ. அழகா இருக்கு இல்லையா? தெலுங்குல அருமையா எழுதியிருக்காங்க. பரலோகದಿಂದ உருவாகி கீழே வரணும். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாஸ்டர், என் வாழ்நாள் எல்லாம் என் பின்னாடி என்ன வரணும்? என்ன வரணும்? குட்னஸ் வரணும். வரணுமா வேண்டாமா? வரணும்ன்ற ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, ஓகே, குட், வரணும். என்ன செய்ய பாஸ்டர்? என்ன செய்யுது? ஒரு ஹோட்டலுக்கு ஒரு மனுஷன் சாப்பிட போனார். அப்போ அங்க ஒரு நல்ல சப்ளையர் ஒருத்தர் ரொம்ப அருமையா சர்வ் பண்ணார். கொண்டு வந்து ஒவ்வொரு பொருட்களை வைக்கிற அந்த விதம் அருமையா இருந்துச்சு. அந்த சாப்பிட்றவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவரு அந்த விளம்பரத்தை பார்த்தாலே, சிலதை பண்றதை பார்த்தாலே பிடிக்கும், சிலர்லாம் பண்ணினாலே பிடிக்க முடியும் இல்லையா? என்ன ஆமென் சொல்ல முடியும்? சிலர் ஏதாவது செஞ்சா நமக்கு பிடிக்கும், சிலர் செய்யறது சுத்தமா பிடிக்கிறதே கிடையாது இல்லையா? இப்போ இந்த சப்ளையர் இருக்கிறார் இல்லையா, அவர் சர்வ் பண்ணார் பாருங்க, அவரு ரொம்ப பிடிச்சிருச்சு. போகும்போது அவர் ஒரு கிஃப்ட் எடுத்து யாரும் கொடுத்துட்டு போயிட்டார். நீங்க எங்கேயாவது சாப்பிட போகும்போது கொடுத்துருக்கீங்களா? கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களா? அவங்களுக்கு மணி பாஸ் திறக்கிறது இல்லை, பணங்கள்லாம் எடுத்து கொடுக்கறது இல்லை. கொடுக்குறீங்க, சரி, வெரி குட். அப்போ ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்திருக்கு, கேக் பாக்ஸ் மாதிரி. நார்மலா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அந்த சப்ளையரு அதுக்குள்ள இவர் எங்கேயோ பேக்கரிக்கு எங்கேயோ பெருப்பர் போல இருக்கு, நிறைய சாக்லேட்டு அவங்க பசங்களுக்கு வாங்கினதை நமக்கு என்ன செய்யிட்டாரு, கொடுத்துட்டு போயிட்டாரு நினைச்சிட்டு அவர் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணா அதுல சிங்கப்பூர் டாலர் வந்துட்டு ஆயிரக்கணக்கான ரூபாக்கள் இருந்துச்சு. சிங்கப்பூர் டாலர். என்ன டாலரு? சிங்கப்பூருடைய டாலர் வந்து ஆயிரக்கணக்கான ரூபா. நம்ம நாட்டில் ரொம்ப பெரிய மதிப்பான பணம் அது. இப்போ அவருக்கு எப்படி அந்த கிஃப்ட் கிடைச்சு? ஹோட்டல் ஓனர் யாரோ, இந்த சமையல செஞ்சவங்க யாரோ. ஆனா அங்க ஒரு 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 வேலை பண்ணாரு. இவர் என்ன பண்ணாரு, அந்த சாப்பிட வந்தவரை
எப்படி கவனிச்சார்? எப்படி கவனிச்சார்? ரொம்ப புன்னகையோட அழகா அவ்வளவு அருமையா ஒரு பொருளையும் சர்வ் பண்ணாராம். அவருக்கு என்னமோ அந்த சாப்பிட்டவருக்கு அது பிடிச்சிருச்சு. அந்த சாப்பாடுடைய மதிப்பு கூடி கூடி போனா எவ்வளவு இருந்திருக்கும்? ஒரு 500-1000 ரூபாய் இருந்திருக்கும். ஆனா பல மதிப்புள்ள கிஃப்ட் எடுத்து அவர் கொடுத்துட்டு போயிட்டார். நீங்க இந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 1 சாமுவேல்ல நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகத்துல தேவனுடைய பிள்ளைகளே 1 சாமுவேல் சாப்டர் 31ல 4ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சவுல் என்ன செய்றாரு? சவுல் என்ன ஆறாரு? இறந்து போயிடுறாங்க இல்லையா? எப்படி இறந்தாங்கன்னு யாராவது படிச்சிருக்கீங்களா? அதை பாருங்களேன், எப்படி இறந்தாருன்னு பாருங்க. அவருடைய கத்தி எடுத்து அவரே நிக்க வச்சுக்கிட்டு அவரே உளுந்து என்ன செஞ்சார்? அதுல உளுந்து செத்து போறார். நீங்க அதுல 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவருடைய 3 பசங்களும் என்ன ஆகுறாங்க? 3 நாளா 2வது வசனத்துல பசங்களை பாருங்க. எத்தனை பசங்க? 3 நம்பர்ஸ் இல்லையா? 3 பேரு வெட்டி கொல்லப்படுறாங்க. இப்போ சவுல் எங்க கிடக்கிறார்? சவுலும் செத்துட்டாரு, அவர் கூட இருந்தவரும் அவர் இறந்துறாரு. இப்போ இவருடைய சரீரம் அனாதையா எங்க என்ன செய்யப்பட்டிருக்குது? கீழே கிடக்குது. இத சில மனிதர்கள் எடுத்துக்கோங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களுக்கு வந்துருங்களேன். 2 சாமுவேல் சாப்டர் 2ல 5-6 பாருங்க. கீலேயாத்து தேசத்து மனிதர்களில் சிலர் யாருன்னு போட்டிருக்கு? யாபேசின் மனுஷர்கள். இந்த சவுலுடைய சரீரத்தை எடுத்து நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க ரிட்டர்ன் கேட்டா என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் ரொம்ப பொறுமையா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த கீலேயாத்தின் மனுஷர்களாகிய யாபேசின் ஸ்தானாதிபதிகள் சவுலுடைய சரீரத்தை எடுத்து என்ன பண்றாங்க? அடக்கம் பண்ணினார்கள். ஒரு சரீரம் என்றா அது அடக்கம் செய்யப்படணும். சரீரம்னா அடக்கம் செய்யப்படணும். புரியுதா? ஓகே. இந்த வார்த்தை, இந்த செய்தி யாருக்கு போய் சேருது? தாவீதுக்கு போய் சேருது. படிங்க இப்ப வசனத்தை. 6வது வசனமா 5வது வசனமா? 5ல இருந்து படி. தாவீது கீலேயாத் தேசத்து யாபேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயையை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி சொல்றாரு தாவீது? இந்த யாபேசின் மனிதர்களை பார்த்து சேனாதிபதிகளை அனுப்பி என்ன சொல்றாரு? நீங்கள் சவுலுடைய சரீரத்தை அடக்கம் செய்ததினால், அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? தயவு செய்து அடக்கம் செய்தபடியால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றார். கீழே இன்னும் வாசிங்க, கீழே வாசிங்க. கர்த்தர் உங்களை கிருபையும், பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் உண்மையாய் நடத்துவாராக. கிருபை அளித்து உங்களை உண்மையாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியால், எப்படி கொடுக்க? அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியால் என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? இந்த தயவையும் இந்த கிருபையையும் தாவீது கிட்ட இருந்து அடையிறதுக்கு, தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க அவர்களை செஞ்ச நன்மை என்ன? சவுலுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? ஒன்னும் செய்ய மாட்டேன், சர்ச்சுக்கு வருவேன், ஒரு பேருக்கு எதா இருப்பேன், கிறிஸ்தவனா இருப்பேன். நிறைய தேவ ஊழியர்கள் கூட இன்னைக்கு அப்படித்தான் இருக்காங்க.
தேவனுடைய நன்மைகள் வேணும். ஆனா இவங்க யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? தயை செய்ய மாட்டாங்க, நன்மையும் செய்ய மாட்டாங்க. இப்போ தாவீது ஒரு சாதாரணமான மனிதன். தாவீது யாரு? ஒரு சாதாரணமான மனுஷன். இப்போ ஒரு ஒரு சாதாரணமான மனுஷங்க ஒரு நல்ல காரியம் செஞ்சதுக்கு ஒரு தாவீது அவங்களுக்கு என்ன சொல்றாரு? என் வாழ்நாள் எல்லாம் நான் சிங்காசனத்தில் இருக்கும் நாள் மட்டும் இதை என்ன செய்ய மாட்டேன்றாரு, மறக்க மாட்டேன்றார். என் தயே நான் ராஜாவா இருக்கிற நாள் மட்டும் நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு, நீங்க செஞ்ச இந்த நல்ல காரியத்துக்கு எப்பவும் உங்க மேல நான் எப்படி இருப்பேன்? தயவுள்ள மனுஷனா இருப்பேன்றார். யாரு? ஒரு சாதாரணமான மனுஷன். புரியுதுறவங்க ஆமீன் சொல்லுங்க. ஒரு சாதாரணமான மனுஷன் இன்னொரு மனுஷன் செஞ்ச உதவிக்கு நான் எப்படி இருப்பேன்றார். உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன், உபகாரியா இருப்பேன், உங்களுக்கு தயவு காணிப்பேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் என் வாழ்நாளெல்லாம் செய்வேன்றார். எதுக்குங்க? ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம், ஒரு சின்ன நல்ல விஷயம். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேரு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அதாவது தேவனிடத்துல இருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிமுறை தெரியல நிறைய பேருக்கு. நிறைய பேருக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து சில காரியங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிமுறை தெரியல. அந்த 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 ஒழுங்கு தெரியல. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க சும்மாவே கிடைச்சிடும், சும்மாவே வந்துடும், சும்மாவே ஒரு காரியம் நடந்துரும் நினைச்சிடறாங்க. இல்ல, தேவன் வசனம் சொல்லுது, சங்கீதம் 85:12 85ல சாம்ஸ் 85:12 சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை செய்கிறவர். போட்டிருக்கான். படிங்க பாப்போம், எடுத்து படிங்க பாப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார். இங்கிலீஷ்ல வாசிங்க, கன்னடா, தெலுங்கு. ನಿಜವಾಗಿ ದೇವರು ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಏನ್ ಮಾಡ್ತಾರಂತೆ, ಅನುಗ್ರಹಿಸುವವನು. போதும் தெலுங்குல படிங்க. போதும். ಯೆಹೋವಾ ಉತ್ತಮ ವಾಯ್ದದನ್ನು ನಿನಗೆ ಅನುಗ್ರಹಿಸುವನು. ಇಂಗ್ಲಿಷ್ல எப்படி போட்டிருக்கு? The Lord will indeed give what is good. உனக்கு என்ன வேணுமோ நன்மை அதை கர்த்தர் உனக்கு தருகிறவர். இப்போ இந்த 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 ஹோட்டல்கார இந்த இன்சிடென்ட்டை நம்ம கேட்டப்போ, இந்த தாவீது சவுலுடைய மரண காரியங்களை நம்ம கேட்டபோது, நம்ம என்ன செய்யணும்? நன்மையை பெறணும்னா என்ன செய்யணும்? நாம என்ன செய்யணும்? நாம நன்மை செய்யணும். நாம பைபிள் சொல்லுது, விதைக்காம போய் அறுவடை பண்ண நினைக்காத. அவனுக்கு பைபிள் சொல்லுது பக்கா முட்டாள்னு சொல்லி. விதைக்காம எதுவுமே நான் செய்ய மாட்டேன், ஆனா என் தோட்டத்தில் என்ன வந்துடணும்? விவசாயம் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? தோட்டத்துக்கிட்டே போக மாட்டேன், ஆனா அங்க என்ன வந்திருக்கணும்? பூத்து காய்ச்சி ஒட்டி தீர்த்தணும். அப்படி யாராவது சொன்னா பைபிள் சொல்லுது, அவன் தான் யாரு? முட்டாள். இப்ப பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் ஜெனிசிஸ் சாப்டர் 4:7. சீக்கிரமாடு. ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. நீங்க நிறைய பேருக்கு என்னன்னா, நான் நிறைய செய்யறேன், ஏதோ செய்யறையா, ஆனா என்ன இல்ல, எனக்கு என்ன இல்ல, மேன்மை இல்லையோ. வசனம் சொல்லுது, நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசப்படியில வந்து படுத்து கிடக்குமா. நன்மை செய்யாதவன் வீட்டுல, நன்மை செய்யாதவங்க குடும்பத்துல எது வந்து கிடக்குமா? பாவம் வந்து வாசப்படியில படுத்து கிடக்குமா. யோசித்து பாருங்க. நன்மை செய்யலைன்னா
கர்த்தர் பைபிள் இன்னும் அழகா சொல்லுது. எபேசியர் 2:10 2:10 எடுத்து படிச்சு பாருங்க. எபேசியர் சாப்டர் 2 verse 10. 2:10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எபேசியன் சாப்டர் 2 verse 10 எப்படி போட்டிருக்குது? நாம படிங்க. ನಾವು ಆತನ ನಿರ್ಮಾಣ ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟೆವು. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு? எதுக்கு சபையில வச்சிருக்கிறாரு? யாருடைய வாழ்க்கையில நன்மை கிருபை தொடருமா? யார் வாழ்க்கையில? யாரு தேவன் என்னை சபையில வைத்திருப்பது, தேவனை ஆராதிக்கும்படி தேவன் என்னை தெரிந்து கொண்டது எது செய்யறதுக்காக? நன்மை செய்யறதுக்காக மாத்திரம்தான், தீமை செய்யறதுக்கு இல்ல. தீமையை ஒழிச்சிருன்றாரு. தீமை செய்ய ஓடாத. தெலுங்குல படிங்க பாப்போம் அந்த வசனத்தை. మరియు వాటి యందు మనం నడుచుకొనవలెనని దేవుడు ముందుగా సిద్ధపరిచిన సత్క్రియలు చేయుటకై ಏನು ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಕ್ಕೆ? ಸತ್ಕ್ರಿಯೆಗಳು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಒಳ್ಳೆತನಗಳು, ಒಳ್ಳೆ ವಿಷಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. ಇಂಗ್ಲಿಷ್ లో ವಾಸಿಂಗ. For we are God's handiwork, created in Christ Jesus to do good works which God prepared in advance for us to do. Amen. கிறிஸ்து இயேசுவுக்காக நீங்க என்ன ஒர்க் பண்ண கர்த்தர் வச்சிருக்கிறாரா? நல்ல வேலைகளை செய்ய. யோசித்து பாருங்க, என்ன இந்த வீக்ல என்ன நல்லது செய்யும், இந்த மந்த்ல என்ன செய்யும், இல்ல லாஸ்ட் இயர் 25ல என்னென்னலாம் பண்ணுனீங்க? யாராவது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்யும் போது, அதை பார்க்கும் போதோ அதை கேட்கும் போதோ உங்க மனசு என்ன ஆகும்? உங்க மனசு என்ன ஆகும்? ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா? ஹாப்பினஸ் வருதா இல்லையா? பஸ்ல போகும்போதெல்லாம் ஆதார கார்டு காட்டும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன வருது? ஹாப்பினஸ். பக்கத்துல உள்ளவன் டிக்கெட் எடுப்பான், 250 ரூபாய். எனக்கு உங்க மனசெல்லாம் என்ன இருக்கும்? உங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 3000 ரூபாய் கரண்ட் பில் வருது, ஆனா உங்களுக்கு என்ன வருது? 0. ஊர் கூலியத்துக்கு போயிருந்தோம். அந்த ஐயாட்ட கேட்டேன், இவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ள லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா ஐயா, உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் பில் வரும்னு கேட்டேன். 0 கரண்ட் பில். என்ன பில்லு? நான் சொன்னேன் எங்க வீட்டுக்கு 3000 ரூபாய் வருது. அவங்களுக்கு என்ன பில்லு? நம்மளை விட பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க, அந்த ரூம் இந்த ரூம் எல்லாம் ஃபேனை போட்டு வச்சிருக்காங்க, வெளியே ஃபேனை போட்டு வச்சிருக்காங்க, மாட்டுக்கு வேற ஃபேனு, ஆட்டுக்குட்டிக்கு ஃபேனு. ஆனா அங்க என்ன பில்லு வருது? நன்றி சொல்றீங்களா? நன்றி சொல்றீங்களா இல்லையா? அங்க எங்க பாஸ்டர் கிடைச்சிச்சு வாங்கிக்க. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எதற்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? நற்காரியங்களை செய்ய. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீ நல்லது செய்யலனா அன்னைக்கு உன் வீட்டு வாசப்படியில என்ன படுத்து கிடக்கும்? பாவம். நீங்க ஏதோ ஒரு நல்லது செஞ்சு பாருங்க, அன்னைக்கு உங்க மனசு என்னென்னலாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்னு பாருங்க. ஆனா இந்த உலகம் நீங்க ஏதாவது நல்லது செஞ்சா விடுமா? உங்களை விடவே விடாது. ஆனா உங்களுக்கு எது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளிக்கிறதோ அதை ஹாப்பியா பண்ணுங்க. யார் எது சொன்னாலும் கேளுங்க, கண்டுக்கிறாங்க. ஃபார்மலா இந்த பிரின்சிபல். ஏன்னா நம்ம மனுஷன் புகழ்றதுக்காகவோ, மனுஷன் மெச்சிக்கிறதுக்காகவோ, மனுஷன் வந்து என்னை கொண்டாடிடுவான்னு நினைச்சு நம்ம பண்ணல. என்ன சிருஷ்டித்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடி ஆக்ட்ஸ் சாப்டர் 10ல 38 எடுத்து பாருங்களேன். கிறிஸ்து இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படி சுற்றி திரிஞ்சாராம்? கெட்டது செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படியே போட்டிருக்கு.
படிங்க படிங்க படிங்க. நசரேயனாகிய இயேசுவை நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால். பாத்தீங்களா, அவர் மேல என்ன இருந்துச்சு? அவர் மேல என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் இருந்துச்சு. தேவன் அவர் மேல வல்லமை இருந்துச்சு. தேவன் அவரோடு கூட இருந்தாரு. அவர் நன்மை செய்கிறவராய் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமைகளை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அவர் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு? என்ன செய்யணும்? அவர் பூமிக்கு வந்தது எதுக்கு? நன்மை செய்ய. இது இருந்ததுனாலதான், இந்த மைண்ட் இருந்ததுனாலதான், அந்த மனசுல அந்த எண்ணம் இருந்ததுனாலதான் அவரு ஜெபத்துக்கு எல்லாம் பிதா என்ன கொடுத்தாரு? பதில் கொடுத்தாரு. அவர் என்ன ஜெபம் பண்ணி, எங்கேயாவது இயேசு ஜெபம் பண்ணி ஏதாவது ஒரு காரியம் நடக்காம போயிடுச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு இடமெல்லாம் அற்புதம், நிக்கிற இடமெல்லாம் அற்புதம். இன்னைக்கு உங்க குடும்பம் அற்புதமா இல்ல, உங்க வீடு இன்னைக்கு ஒரு அற்புதமா இல்ல, நீங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான பிள்ளைகளா இல்ல. ஆனா யார ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவ ஃபாலோ பண்றோம். எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம்? எதுக்கு தேவன் இந்த பூமியில உங்களை படைச்சு வச்சிருக்காரு? நன்மை செய்வதற்கு, நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு கூட இன்னும் நம்ம மனசு எதுக்கு தயாராகல? எதுக்கு தயாராகல? நன்மை செய்ய ரெடி ஆகல. பைபிள் சொல்லுது, நன்மை செய்யும் போது சோர்ந்து போகாத. நன்மை எல்லாம் அவ்வளவு ஈஸியா செய்ய முடியாது. சபையில ஒரு சில பிள்ளைகளை நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். நீங்க ஒரு நல்ல காரியங்களை செய்யும் போதும், சபைக்காக, தேவனுக்காக நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலேயும் கர்த்தர் என்ன செய்வாராம்? மகிமைப்பட்டு கொண்டே இருப்பாரு. கர்த்தர் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பாரு. அதனாலதான் தாவீது சொன்னாரு, ஆண்டவரே, சில நல்ல விஷயங்கள் என்னைய விட்டும் என் ஜனத்தை விட்டும் அவங்க இருதயத்தை விட்டு என்ன ஆயிடக்கூடாது? போயிடக்கூடாது. ஏன்னா போயிட்டு அவருக்கு தெரியும் எது தொடராது. நன்மையும் கிருபையும் தொடராதுன்னு யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு நல்ல தெரியும். அதனாலதான் அவர் பிரேயர்ல இந்த நல்ல குணம். நீங்க யார்ட்டையாவது பேசுங்க, உங்க நல்ல குணத்தை கெடுத்துருவாங்க. நீங்க யார்ட்டையோ போன் பண்ணி பேசுங்களேன், சபையில் இந்த வாரம் இது பண்ணேன், சர்ச்சுக்கு இது பண்ணேன், ஊழியத்துக்கு இது பண்ணேன், நீங்க சொல்லி பாருங்க. அந்த முட்டாள் சொல்ல, எங்கேயோ இருக்கிற முட்டாள் தேவையா? உனக்கு இது அவசியமா? வசனம் சொல்லுது, ரொம்ப அழகா சொல்றாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்களேன். எபிரேயர் chapter 11 verse 4. சீக்கிரம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் ஆபேலுடைய பலி எப்படி என்ன படிச்சான்? மேன்மையா என்ன படிச்சான்? கர்த்தருக்கு அவர் செஞ்ச காரியம் எப்படி இருந்துச்சாம்? அவர் முகர்ந்தார். அந்த காணிக்கைய முகர்ந்தார் பைபிள் சொல்லுது. இது வீட்டில் இருக்கிற பழைய நோட்டை எடுத்துட்டு வந்து, கிழிஞ்ச நோட்டை எடுத்துட்டு வந்து ஒண்டியல்ல போட்டு சோத்திர ஆண்டவரேன்னு போய், இல்ல செல்லாத நோட்டெல்லாம் நீங்க போட்டு விட்டு இது வருதுங்க. அவனுடைய காணிக்கை பைபிள் சொல்லுது என்ன செஞ்சாராம்? முகர்ந்தார். ஆதியாகமத்துல படிச்சீங்கன்னா இந்த நம்ம படிச்சோமே 4ஆம் அதிகாரத்துல ஆபேலுடைய பலியை முகர்ந்தார்.
அது கர்த்தருக்கு எப்படி இருந்துச்சாம்? மேன்மையா இருந்துச்சு. கர்த்தர் மெச்சிக்கணும்னு சொல்லியோ, கர்த்தர் என் காணிக்கை தான் பெருசா இருக்கணும்னு சொல்லியோ, கர்த்தர் என் காணிக்கை தான் எங்க அண்ணனை விட நல்லதா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் ஆபேல் எடுத்துட்டு வரல. அவருடைய மனசு, அந்த கர்த்தர்னாலே, கர்த்தர்னு சொல்லிட்டாலே அந்த மனசு வரணும் இல்லையா? இன்னைக்கு இருக்குது அவங்ககிட்ட. அதனாலதான் உன் வீட்டு வாசப்படியில என்ன வந்து கிடக்கு? பாவம் வந்து படுத்து கிடக்குது. எப்பவும் சொல்ற வார்த்தை, ஆமா கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, நீ நல்லதை செஞ்சா தானே செய்வாரு. உன் மனசு என்னைக்காவது நல்லது செய்யணும்ன்ற யோசனை வந்திருக்குதா? வேதம் சொல்லுகிறது, ஆபேலுடைய பலியை கர்த்தர் மேன்மையாய் எண்ணினார். அப்படியே கீழே படிங்க பாப்போம். மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அப்போ நீ ஒரு காரியத்தை செய்றீங்கன்னா நீங்க தான் யார் இந்த உலகத்துல? நீதிமான்கள். பைபிள் எடுத்ததுனால நீ நீதிமான் கிடையாது. சர்ச்சுக்கு வந்ததுனால நீ நீதிமான் ஆயிட முடியாது. சர்ச்சில் வந்து கர்த்தரை துதிச்சதுனாலயோ ஆராதிச்சதுனாலயோ போப்பா தம்பி நீ நீதிமான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட மாட்டார். வாழ்க்கை முழுவதும் நன்மையால நிறைஞ்சிருக்கணும். உன் பேச்சுல நன்மை இருக்கணும், உன் செயல்ல நன்மை இருக்கணும், யாரையாவது ஆதரிக்க பழகணும், யாரையாவது தைரியப்படுத்த பழகணும், யாருக்காவது உதவி செய்ய பழகணும், யாரையாவது மேல தூக்கி விட பழகணும், உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்க பழகணும். நீங்க செஞ்சு பாருங்களேன், நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க செஞ்சுட்டு வந்து என்கிட்ட பேசுங்க. அன்னைக்கு உங்க மனசு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ சந்தோஷம். அது தேவனுக்கு நீங்க செஞ்சிட்டீங்கனாலே உங்க பலி எப்படிப்பட்டதா இருக்குமா? மேன்மையானதா மாறிடும். எப்படி மாறும்? மேன்மையானதா மாறிடும். அதனாலதான் ஏசியா 1:17 சொல்லுது. ஏசியா சாப்டர் 1:17, நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய கத்துக்கோ. படிங்க, சத்தமா எடுத்து படிங்க. நன்மையை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அடுத்து சீக்கிரம் வேற வேற வேற. ಸದಾಚಾರಿಯನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿರಿ, ನ್ಯಾಯವನ್ನು ನಿರಂತರಾಗಿರಿ, ಹಿಂಸಕನನ್ನು ತಿದ್ದಿ ಸರಿಪಡಿಸಿರಿ, ಅನಾಥನಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸಿರಿ, ವಿಧಿಯ ಪಕ್ಷವಾಗಿ ವಾದಿಸಿರಿ. ಆಮೆನ್. வேற வேற தெலுங்கு, இங்கிலீஷ். ఈలోచేటు మానుడి, మేలు చేయ నేర్చుకుని, న్యాయము జాగ్రత్తగా విచారించుడి, హింసించబడు వారిని విడిపించుడి, తండ్రి లేని వానికి న్యాయము తీర్చుడి, విధవరాలి పక్షమున వాదించుడి. ఆమేన్. ఇంగ్లీష్లో. Learn to do right, seek justice, defend the oppressed, take up the cause of the fatherless, plead the cause of widow. Amen. கர்த்தர் நம்மளை செய்ய சொல்றது இதுதான். கர்த்தர் விரும்புறது இதுதான். என்ன சொல்றாரு? நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறான் அவனை ஆதரிச்சு பழகு. ஒருத்தன் ஒடுங்கி போயிட்டான், உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தன் ஒன்னிலாம் ஆயிட்டானா அவனை ஆதரிக்க பழகுங்க. உலகத்துக்காரங்க மாதிரி அவனை தூத்தினாதீங்க. கீழே சொல்றாரு, விதவைகள் இருந்தா அவங்களை என்ன செய்யுங்க? விசாரிங்க. உங்களை சுத்தி யாராவது ஒரு விதவைகள் இருந்தா என்ன செய்யுங்க? விசாரிங்க. ஒரேடியா விசாரிச்சிடாது. ஒரு நாள் பிரசங்கம் எடுத்துட்டேன், விதவையை விசாரிக்கணும். ஒரு பையன் ஒரேடியா விசாரிச்சு சிலதெல்லாம் சொல்றது. எல்லாம் விதவைகளை விசாரிக்காது, வயசானவங்களை விசாரி. என்னங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி? ஓகேவா? பரவாயில்லையா? ஏன்னா நிறைய ட்ரபிள் இருக்கும் அவங்க லைஃப்ல.
வயசானவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அவங்கள ஒரு ஃபோன் பண்ணியோ அவங்கள பார்த்தோ விசாரிச்சோ ஒரு பன் ரொட்டி இன்ரோட்டி வாங்கி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுது, நன்மை செய்ய படியுங்க. இந்த லேண்ட் கத்துக்கோன்ற, நன்மை செய்ய படியுங்கள். இப்படி எல்லாம் செஞ்சா என்ன நடக்கும்? அப்பதான் நன்மை தொடரும். சங்கீதம் சாம் சாப்டர் 103:4 103:5 என்ன சொல்லுதுன்னா, கிருபையாலும் இரக்கத்தாலும் தேவன் உன்னை என்ன செய்வாராம்? முடி சூட்டுவார். இருக்குதா இல்லைங்களாங்க? 103:4 பாருங்க. தடுமாறீங்களா? உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை எப்படி போட்டிருக்கு? உன்னை தேவன் என்ன செய்வாராம்? கிருபையினாலும் இரக்கத்தாலும் முடி சூட்டுவார். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? Who redeems your life from the pit and crowns you with love and compassion. Amen. எவ்வளவு அழகான வார்த்தை. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, நன்மையினாலே உன் வாயை என்ன செய்வாராம்? திருப்தியாக்குவார். நன்மையால உன் வாயை என்ன செய்வாரு? வாயை திறந்தாலே கர்த்தர் எனக்கு என்ன செய்யறாரு? நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் என்ன ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் எனக்கு வேண்டியதெல்லாம் செய்யறாரு. நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன், ஆண்டவரை துதிப்பேன். அந்த சந்தோஷம், அந்த ஹாப்பினஸ் உனக்கு வந்துடும். பரலோகத்திலிருந்து நீங்க நன்மை செய்ய 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 பரலோகத்திலிருந்து சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு என்ன வர ஆரம்பிச்சிடும்? இரக்கம், தயவு எல்லாம் வர ஆரம்பிச்சு. எஸ்ஐயா சாப்டர் 54:4 சொல்லுது, பயப்படாதே, நீ என்ன ஆவதில்லை, வெட்கமடைய மாட்டாய். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. வாலிபத்தின் வெட்கத்தில் இருந்து நான் உன்னை என்ன செய்வேன்றாரு? உன்னை விடுவிப்பேன். பயப்படாதே என்று சொல்ற. பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. ஐயோ நான் நன்மை செய்யறேன், எனக்கு இன்னும் நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் வரலையே. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, நான் உனக்கு தருவேன். 8வது வசனம் பாருங்களேன். 8வது வசனம் படிங்க. கொஞ்ச காலம் உன் மேல எப்படி இருந்தேன்? கோபத்தினாலே என் முகத்தை உனக்கு என்ன செஞ்சிட்டேன்? இமைப்பொழுது உனக்கு மறைத்து. ஆனாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆனாலும் நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. எப்படி இறங்குவாரா? எப்படி இறங்குவாரா? நித்திய கிருபையோடு. இங்கிலீஷ்ல அதுக்கு எப்படி போட்டிருக்கு? Everlasting kindness. everlasting kindness. நித்திய கிருபை. நீ போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உன் பாத்திரங்கள் என்ன செய்யும்? நிரம்பி வழியும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை bless பண்ணுவார். நீ முன்னாடி நன்மை செஞ்சுக்கிட்டு போங்களேன், பின்னாடி என்ன வரும்? கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும், பின்னாடியே வரும். தேவ பிள்ளைகளே, கடைசியா ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 128:2 படிச்சீங்கன்னா, சாம்ஸ் 128:2, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு என்ன உண்டாகுமா? பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இங்கிலீஷ்ல படிங்க. You will eat the fruit of your labor. Blessings and prosperity will be yours. Amen. அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, சம்பாதிக்கிற பணம் ஆசீர்வாதமாவே இருக்காது. சில நேரத்தில் நீ சம்பாதிக்கிறியா இல்லையானே தெரியாது. வசனம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அந்த பிரயாசத்தை வீட்டுக்கு எடுத்து வருவாய். அதனாலதான் சம்பளம் வாங்கினீங்களா, நேரம் எங்க கொண்டு வரணும்? வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு ஜோம் பண்ணிட்டு
கர்த்தர் முகர்ற அந்த விரும்புகிற பலியை, அந்த மேன்மையான பலியை உன் டைத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஜெபத்தோடு ஒரு பணத்தை நீ செலவு பண்ணணும். சிலர் சொல்லுவாங்க, சம்பளம் வாங்கினேன் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு, அவங்களுக்கு கொடுத்துட்டு வழியிலே எல்லாம் கொடுத்து இந்த பணத்தை கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துக்கோ. ஐயோ ஒரு நாள் வை, சம்பளக்காரன் ஒரு நாள் பட்டியாக கூட கிடக்கும். இல்லை வீட்டுக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணி சாயங்காலமாக கூட போய் கொடு. வழியிலே அங்கேயே அப்படி ஓனர்கிட்ட வாங்க, அங்கே பட்டா இப்படி இப்படி அப்படிதான் போய். தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஒரு செல்வாக்கான மனுஷன், நல்ல மனுஷன். ஆனால் அவர் எப்போ கடை வச்சிருப்பாரு. ஆனால் இந்த பாக்கெட்டில் 500 ரூபா, இந்த பாக்கெட்டில் 100 ரூபா, இப்படி எல்லாம் எங்கே வச்சிருப்பாரு. யாராவது சில்லறை கேட்க கொடுத்தாங்கன்னா உடனே இங்கிருந்து அப்படி கத்தையை எடுப்பார், இங்கேருந்து கத்தையை எடுப்பார். நான் சொன்னேன், நீங்கள் எடுக்கிற லட்சணமே சரியில்லை, அம்பானி தெருக்கு வந்துட போகிறான்னு. ஒன்றும் வேண்டாம். அப்போ சொல்லி கொடுத்தேன். பத்தியா, நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், சிலரு யாராவது பார்க்கணுன்னே காசுங்களை ஏன்றது. கொடுக்குறீங்களா வீட்டில் உட்காந்து அவங்க அவங்களது எடுத்து வச்சிடணும். அங்கே போய் எண்ணிக்கிட்டு நிற்க கூடாது. அப்படி எடுத்து ஒரு பணம், அதுக்கு மரியாதை ரொம்ப. இந்த மற்ற ஆளுங்க மாதிரி பூஜை கீஜை போடுறது, மரியாதை கர்த்தர் கொடுத்தாரு. நல்லா வசனம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ எந்த வேலை செஞ்சாலும் அதுல கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பாரு? ஒரு லாபத்தை கொடுப்பாரு, ஒரு மீதி எடுக்க வைப்பாரு. இல்ல சொல்றாரு, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இப்போ நீங்க சிந்திக்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு என்ன, எது ஃபாலோ பண்ணுதா? நன்மையும் கிருபையும் ஃபாலோ பண்ணுதா இல்லையா? எஸ் ஆர் நோ. அடுத்து என்னது? எனக்காக ஹெவன்ல இருந்து எவ்ரிடே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்ரிடே என்ன கொடுக்கப்பட்டுச்சு? மன்னா கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல எனக்கான ஆசீர்வாதம் எங்கிருந்து? பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வருகிறதா? இதை செக் பண்ணிக்கோ. மூணாவது, நல்லது எதாவது செய்யறியா? நீ ஒரு நல்லது செய்யலனா, நீ எடுத்து வைக்கிறீங்க பாருங்க படிக்கட்டு, இப்படி வீட்டுல அங்க என்ன இருக்கு? படுத்துக்கிட்டே போகாது. ದೇವನ ಅರಿಯಾದ ಮಕ್ಕಳು சொல்லுவாங்க, ಕರ್ಮ ನಿನ್ನನ್ನು ಏನಾಗ್ತಾ ಇದೆ ಸುತ್ತಕೊಂಡೇ ಬರ್ತಾ ಇದೆ ಅಮ್ಮ. ಅದು ಹಂಗದಂಗ நன்மை செய். டெய்லி ஏதாவது, டெய்லி வாயை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு யாருக்காவது சுவிசேஷம் சொல்லுங்க. கையை கொடுத்துருக்கிறாரு, அதுக்காக ஏதாவது பண்ணு. இந்த காலம் ஒழுங்கா கொடுத்துருக்காரு, அதுக்காக ஏதாவது பண்ணு. வண்டியை கொடுத்தாரு, அதுக்காகவாது ஏதாவது பண்ணு. இப்படி போறது என்னமோ வர்றது என்னமோ. ஓ, நேற்று ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? பெரிய கோடீஸ்வரன் பெங்களூர்ல, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல ஒரு ஆபீஸ்லயே அவரே என்ன பண்ணிக்கிட்டாரு? ஷூட் பண்ணி செத்து போயிட்டாரு. அந்த ஆள்கிட்ட இல்லாத காரே இல்லை, அந்த ஆள்கிட்ட இல்லாத ஆஸ்தியே இல்லை. அத்தனை வீடுகள் இருந்தும் 5 ஸ்டார் ஹோட்டல் தான் தங்குவாங்க. பணம், கொளுத்த பணம். வாழ்க்கை பார்த்தீங்களா? உள்ள போனாதான் தெரியும். நம்ம நினைப்போம், ஐயோ நடா இவன் மாசம் கார் வாங்குறான், மாசமா எல்லாம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதோடு என்ன வராது? வேதனை வராது. நீங்க நல்லா சம்பாதிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணட்டும். நீங்க எவ்வளவு பிளஸ்ஸிங்க ஹாப்பியா இருக்கிறீங்கன்னு பாருங்க. தேவ பிள்ளைகளே, சொல்லுது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்துகிட்டே. நல்ல
நல்லது செய். அவருடைய இரக்கத்தை பெறணும்னா, அவருடைய தயவை பெறணும்னா, ஒரு தாவீதுனுடைய தயவை யாரு பெற்றாங்க? யாரு பெற்றாங்க? யாபேசனுடைய ஜனங்கள் பெற்றார்கள். அதே போல தேவனுடைய தயவை நீங்க பெறணும்னா, உங்க வாழ்நாளெல்லாம் அவர் தயவு, அவருடைய நன்மை, அவருடைய குட்னஸ், அவருடைய ஹாப்பினஸ் உங்களை பின்தொடரணும்னா நீங்க என்ன செய்யுங்க? உங்க முன்னாடி நல்லதை செஞ்சு போங்க. இயேசு முன்னாடி நல்லதை செஞ்சுக்கிட்டே போறாரு, பின்னாடி தேவன் என்ன செஞ்சாரு? பிளஸிங் கொடுத்துக்கிட்டே இருந்தார். பிளஸிங் பிளஸிங் பிளஸிங். எப்போ நீங்க நல்லது செய்றீங்களோ அப்போ உங்களை எது ஃபாலோ பண்ணும்? குட்னஸ். சொல்லுங்க, குட்னஸ். படிங்க அந்த வசனத்தை கடைசியா 23:6 சாம்ஸ் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் 23:6 இங்கிலீஷ்ல படிக்குமா Surely இல்ல தெலுங்குல படிங்க. surely your goodness and love will follow me. பாத்தீங்களா? லைஃப் முழுவதும் குட்னஸ் And love லவ் will follow me. ஃபாலோ மீ. தெலுங்குல படிங்க. నేను బ్రతుకు దినములన్నీ ம் కృపాక్షేమములే నా వెంట వచ్చును. ம். చిరకాలము యెహోవా మందిరములో నేను నివాసము చేసేదను. பாத்தீங்களா? யெகோவா மந்திரமுல இருக்கிறதே ஒரு ஆசீர்வாதம் தான். வந்துட்டே இருக்கும் நன்மைகள். நீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த பிரசங்கத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க, ஃபாலோ பண்ணி பாருங்களேன். நீங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க பாருங்க. நீங்க பாடினப்போ, நீங்க பைபிள் படிச்சப்போ, நீங்க ஜெபம் பண்ணப்போ ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஆனா இதெல்லாம் விட நீங்க யாருக்காவது ஏதாவது செஞ்சு பாருங்க, பரலோகமே சந்தோஷப்பட்டு. ஊழியத்துக்கு செஞ்சு பாருங்க, ஆண்டவருக்கு செஞ்சு பாருங்க. கை வர மாட்டேங்குதா? நீள மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பண்றீங்களா? அங்கேயும் நீளாக. பரலோகத்துல உனக்கானது நீ எப்படியோ, உன் சுபாவம் எப்படியோ அப்படித்தான் பரலோகத்துல இருந்து வர நன்மையும் இருக்கும். நீ ஏமாத்திடலாம்னு நினைச்சிடாத. அவரை மனுஷனை ஏமாத்தலாம், அவரை ஏமாத்த முடியாது. என்ன சொல்லுது? நீ நன்மை செய்யலனா ஜெனிசிஸ் சாப்டர் 4:7 படிங்க தெலுங்கு இங்கிலீஷ். నీవు సత్క్రియ చేసిన యెడల తలెత్తుకొనవా, సత్క్రియ చేయని యెడల వాకిట పాపం పొంచి ఉండును. உன் வீட்டு வாசப்படியில என்ன இருக்குமா? பாவம். அப்ப ஆண்டவர் நம்மளை எதுக்கு படைச்சிருக்கிறாரு? எதுக்கு? எபேசியர் 2:10 எப்படி போட்டிருக்கு? எப்படி போட்டிருக்கு? எபேசியன் சாப்டர் 2:10. ஏனெனில் நம்ம தமிழ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும். For we are God's handiwork, created in Christ Jesus to do good works, which God prepared in advance for us to do. தெலுங்குல படிங்க. మరియు వాటి యందు మనం నడుచుకొనవలెనని దేవుడు ముందుగా సిద్ధపరిచిన సత్క్రియలు చేయుటకై. சத்கிரியைಗಳನ್ನು ಮಾಡಕ್ಕೆ என்னது? நல்ல காரியங்களை செய்ய மறந்துடாதீங்க. உங்க பலி ஆபேலுடைய பலியை போல தேவனுக்கு எப்படி இருக்கணும்? அவர் முகரும் போது மேன்மையா இருக்கணும், சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க. எது செஞ்சாலும் பெஸ்டா செய்யுங்க, நல்லதா செய்யுங்க. காய் கடையில போய் பழைய காய்கறிகளை வாங்கி நீங்க பாஸ்ட்டுக்கு ஒரு பொரியல் பண்ணி எடுத்துன்னு போய் எடுத்துன்னு வந்துறாங்க. புரிஞ்சா நான் சொல்றது? பெஸ்டா செய். கர்த்தர் பார்க்கணும். தட்டில் நீ செய்யும்போது போடும்போது, நீங்க ஏதோ ஒரு நல்லது செய்யும்போது, நீங்க ஏதோ ஒரு பண்ணும்போது பரவாயில்ல, சூப்பர். பிள்ளைங்க பார்க்குறேன், உங்க நல்ல மனசெல்லாம் இப்ப தெரியுது. ஒரு சிலர்லாம் வெள்ளிக்கிழமை சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க, சண்டே எடுத்துட்டு வரீங்க, இதுவும் பண்றீங்க, பரவாயில்ல. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சர்ச்சுக்கு சொன்ன சேர் வாங்கி போடுங்கன்னா அன்னைக்கே ஒரு சகோதரி போய் சேர வாங்கி போடுறாங்க. செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒண்ணுமே செய்யாம நீ சர்ச்சில் இருந்தனா இன்னைக்கு போங்க வீட்டுக்கிட்ட பாருங்க என்ன படுத்து கிடக்கும். Wow. Please stand up.
சொல்லுங்க, ஆண்டவரே வாழ்க்கையில நன்மைகள் தொடரட்டும் அப்பா, நன்மைகள் தொடரட்டும், நன்மைகள் தொடரட்டும். குட்னஸ்